இன்னைக்கு அரசு மருத்துவமனையை ஆய்வு செஞ்சோம். இங்கே மருத்துவ நிபுணர்கள், மருத்துவ கட்டமைப்புகள், மருந்துகள், கையிருப்பு எப்படி நம்ம ஸ்டாக் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், மற்றும் என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது கொண்டே ஒரு ஆய்வு செஞ்சோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் தேவைகளும் மக்களின் சுகாதாரத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசு பொது மருத்துவமனையில் அவங்களுக்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளும் அத்தியாவசியமாக அவங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து தேவைகளும் இங்கே சரியா இருக்குதா என்பதை ஆய்வு செஞ்சோம். கட்டமைப்புகளை இனி ஒரு சில இடத்துல நம்ம டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. தேவைகள் ஓரளவுக்கு நம்ம சரி செய்யப்பட்டாலும் இன்னும் ஒரு சில இடத்துல நம்ம தேவைகளை மேம்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது. அதற்குண்டான பணிகளையும் நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் ரெகுலரா இது ஆய்வு நடக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். அது சொல்லியிருக்காங்க சார். மருத்துவர் பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தான் இருக்கு, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இல்ல, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அதை நாங்கள் ப்ரப்போசலா கேட்டிருக்கிறோம். அதை சரி பண்ண கொடுக்கக்கூடிய வழிமுறை. அதாவது பழைய பில்டிங்கை இப்போ நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டு புதிய பில்டிங் கட்டக்கூடிய அளவுக்கு ப்ரப்போசல் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இது ரெடி பண்ண போகிறோம். அதுக்குள்ள ப்ரப்போசல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பராமரிப்புக்கு உண்டான தனியார் நிறுவனத்திட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ரெகுலரைஸாக சூப்பர்வைசிங் பண்ண வேண்டியது அவங்க மட்டும் இல்லை, நம்மளுடைய டீம்லேயே மெயின்டைன் சூப்பர்வைஸ் பண்ணணுங்கிறத நான் கேட்டிருக்கிறேன். இல்லை, அதை நான் கேள்விப்பட்டேங்க. பட் அதை கேட்டிருக்கிறேன். அதோட முழுமையான ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். ஃபர்ஸ்ட் டே ஒன்ல அது ஒரே நாள் அதை முழுமையாக சொல்ல முடியாது. அதை நான் ஆய்வு செஞ்சுட்டு சொல்றேன். இங்கே கட்டமைப்புகள் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இவ்வளவுதான் பண்ண வேண்டிய இடம் இருக்குது. இதுக்கு செவிலியர்கள் தங்கக்கூடிய இடம் கூட இன்னும் இங்கே இல்லைங்கிறது நமக்கு ஒரு தேவை இருக்குது. ஸோ அதற்கு கூட ப்ரொபோசல் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்தையும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். உடனடியாக சீர்செய்து தரணுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அது அதிகபட்சமாக ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ள சீர் செஞ்சு தரப்படும். புரியல சர்ஜரி சிகிச்சை கொடுக்கணும் பின்தங்கிட்டே இருக்காங்க. போதுமான இடங்களோ சிகிச்சை கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றக்கூடிய குற்றச்சாட்டு இன்னையும் நமக்கு அதிகப்படியான அட்மிஷன்ஸுக்கு பெறக்கூடிய அளவுக்கு நமக்கு எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை தான் நம்ம டாக்டர்ஸ் டீன் சார்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகப்படியான பேஷண்ட் வந்தாலும் நம்ம இங்கே நம்ம அட்மிஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே பெட்ஸ் இருக்குது, சிகிச்சை கொடுக்கக்கூடிய நிபுணர்கள் இருக்கிறாங்க, தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது நம்ம டாக்டர்ஸ் டீன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது அடுத்தடுத்து வரக்கூடிய ஆய்வுகளை தான் நான் முழுமையாக சொல்ல முடியும். ஸ்கேன் சென்டர் பார்த்துருக்கேன், அப்புறம் எக்கோ இதெல்லாம் பார்த்துருக்கோம், அப்புறம் ஓபி பார்த்துருக்கேன், அப்புறம் கேன்டீன் குவாலிட்டி வரக்கூடிய நோயாளிகள் அவங்க பார்வையாளர் கூட வரவங்க அவங்க சாப்பிட கேன்டீன் பார்த்துருக்குறோம். அப்புறம் கைதிகள் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய இடம் பார்த்துருக்கோம். காவலர்கள் தங்கூட அறைகள் பார்த்துருக்கோம்.
டாய்லெட் பார்த்தேன் சார், கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே சீர் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்கேன். சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன் சார். இது ஃபர்ஸ்ட் டே தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இன்னும் ரெகுலராக இது நாங்கள் வருவோம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் என்ன எந்த அளவுக்கு இங்கே வந்து மாறுதல் இருக்குங்கிறது தான் நாங்கள் வந்து அடுத்து கவனிக்க போகிறோம். நிச்சயம் ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம், வெயிட் பண்ணுறோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இனி அதுக்கு உண்டான தேவைகள் இருக்காது. இன்னும் உடனடியாக சீர் செய்து கொடுக்கறதுக்கு அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்வோம். அது இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுதுங்க. இப்போ அதை நான் பார்த்துக்கிறேன் சார். அதெல்லாம் நிச்சயமாக இல்லை, மருத்துவமனைகள் மாற்றுறது இல்லை. உங்களுக்கு இங்கே இட பற்றாக்குறை இருக்குன்னா இன்னொரு பக்கம் வந்து எல்லா பக்கம் மாவட்டங்களில் பல இடங்களில் இப்போ ஒரு சில இடங்கள் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அங்கேயும் நம்ம இதை மேம்படுத்தக்கூடிய டிஸ்கஷனில் இருக்கு. ஆய்வுகளுக்கெல்லாம் நடவடிக்கைங்கிறது முந்தைய ஆட்சிகள் இல்லாத மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷனாக இருக்குமா? போர்க்கால அடிப்படையில் தீவிரமாக உடனடியாக செய்யறதுக்கான குழுக்கள் அமைக்க போறீங்களா? இல்லை டேரக்ட் சூப்பர்வைசிங்ல ஏதாச்சும் குழுக்கள் இந்த மாதிரி அமைக்க போறீங்களா? அரசு மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள் இல்லை, உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ எபோலா இன்னைக்கு வந்து உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வைரஸ். இது ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்தாலும் நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதற்குள்ள ஒரு பிளாக் கூட நம்ம செய்யறதுக்கு இன்னைக்கு இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் தான் முதல்ல பண்ணுறோம். 10 படுக்கை அறைவு கொண்ட பிளாக் கூட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 3 நாளில் அதை சரி பண்ணி அதை நம்ம ரிசர்வ் பண்ண வைக்க போகிறோம். இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் நிச்சயமாக கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். நிச்சயமாக அதை வந்து நீங்கள் சொன்னது போல இருந்தால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை நாங்கள் சார். நாங்கள் இப்போ பதவியேற்று 1 வாரம் ஆச்சு. இது முதல் முறையாக வந்திருக்கிறேன். இனி ரெகுலராக வருவோம். நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் அடுத்தடுத்து வரக்கூடியதுல எல்லாமே தீர்வுகளாக தான் இருக்குமே தவிர குற்றச்சாட்டுகள் இருக்காதுங்கிறது நான் உறுதியாக சொல்றேன். நேரடி கவனத்துக்கு வரது புகார் பெட்டிகள் அந்த மாதிரி தான் 2 பேர் சொல்றீங்க, ஒன்று கேட்க நேரடி கண்காணிப்புல வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேர்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிறது புகார் பெட்டிகள் அந்த மாதிரி தனியாக நிச்சயமா அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியா நான் என்னோட சைட்ல இருந்து பண்றேன். அமைச்சர் என்ற முறையில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளையுமே நேரடியாக எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெப்சைட் ஈஸியாக ஃபோன்லேயே வந்து அவங்க குறைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஈஸியாக கொண்டு வரோம். சாதாரண மக்கள் கூட ரொம்ப எப்படி சொல்றதுங்க, ஆன்லைனில் போய் கஷ்டப்பட்டுலாம் போட வேண்டாம். மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் கூப்பிட்டு சொன்னாவே அவங்க ஈஸியாக அவங்களுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு அனைத்து வசதிகளும் கொண்டு வர போகிறோம். அரசு மருத்துவமனையில் பிரச்சனைகளை வந்து நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்தாலே வரக்கூடிய நோயாளிகள் வந்து அவங்க பெரும் இதாயிடும். அப்படிங்கிறபோது இதுக்கு தீர்வுங்கிறது நீங்க எத்தனை நாள் வந்துட்டீங்க அப்படிங்கிறபோது எத்தனை ஒரு மாத காலத்தில் பண்ணுவீங்க அப்படிங்கிற கால அவகாசம் எவ்வளோ எடுக்கிறது? கூடிய விரைவில் அதாவது டே பை டே உங்களுக்கு நீங்க டெவலப்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. எத்தனை நாள் சொல்ல ஒவ்வொரு நாளும் நீங்க அதுக்கு உண்டான அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக போறோம். நீங்க அது டெவலப்மெண்ட்ஸ் நீங்க நிச்சயமா பார்ப்பீங்கிற உறுதியை நான் நிச்சயமா சொல்றேன். நீங்க சொல்றது போல அடுத்த முறை நான் எந்த ஒரு முன் அறிவிப்பு இல்லாம நான் வர சர்ப்ரைஸ் விசிட் பண்றேன். சரி, பார்த்துடலாம். இந்த காலகட்டங்களில் இருந்த மாதிரி அதிகாரிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வைக்கப்படுவது போன்றது இல்ல முதல்ல காத்திருக்க வைக்கப்படுறாங்க. நீங்க வரீங்கிறதுக்காக ப்ரிகாஷனரி ஆக்ஷன் சொல்லி ரொம்ப நேரமா வந்து நோயாளிகள் ரொம்ப நேரமா தடுத்து வைக்கப்படுகிறார்கள். இது போன்றவை இல்ல ஊடக நண்பர்களுக்கு அதுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா முழுமையாக சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3:30ங்கிறது உங்களுக்கு கொடுத்த டைம். எனக்கு 4 o'clock தான் வந்து ரீஷெடியூல் பண்ணாங்க. சில தேவைகள் டைமிங்குக்காக ரீஷெடியூல் 4 o'clock பண்ணாங்க. 4 o'clock நாங்கள் வந்துட்டேன், கிளம்பிட்டேன். வர்றதுக்கு ஒரு 10 minutes ஆச்சு. 4:15 நான் வந்துட்டேன் நினைக்கிறேன். 4:30. அடுத்த முறை என்னுடைய பார்வையில் வாங்கிட்டு வந்து வெளியில டாக்டர்
இல்லை இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது கேட்கும்பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தோணுது. சஜஷன் பாக்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கலான்னு தான் இருப்பேன். ஏன்னா குற்றத்தை உங்ககிட்ட இருந்தா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ உங்ககிட்ட இருந்து தெளிவுபடுத்திக்கலாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ அதை நான் வந்து எங்களுக்கு எங்களுக்கு இல்லை அது நான் தப்பு சொல்லுங்க. எனக்கு உங்க சைட்ல நிறைய ஒரு விழிப்புணர்வு நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து தெரியப்படுத்துறீங்க. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு உண்டான தீர்வுலாம் கூட கொடுக்குறேன். நான் என்னுடைய பார்வைக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உங்க சைட்ல இருந்து வரக்கூடிய அனைத்தையுமே நான் வந்து கண்காணிக்கிறேன். நிச்சயமா சரிப்படுத்தக்கூடிய அனைத்து வேலையும் செய்யறேன். பார்த்துட்டு வந்தேங்க. குழந்தைகளோட வார்டில் பார்த்தேன். ஸோ அவங்ககிட்டயும் கேட்டேன். உடனடியாக நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். நீ அடுத்ததான் நீங்கள் சொல்ல சர்ப்ரைஸ் விசிட் வரேன் நான். ஸோ அதை சார் துறை ரீதியான அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சார். ஒரு சிலர் சொல்றீங்க. ஸோ அதை என்னன்னு சொல்லி பார்த்துக்கிறேன். நிச்சயமா அனைத்து துறைகளிலும், அதாவது மாண்புமிகு முதலமைச்சருடைய மேற்பார்வையில் அனைத்து துறைகளிலும் இந்த சார் டெவலப்மெண்ட்ஸ் நீ பார்க்க போறோம். மக்களுடைய நம்பிக்கையை முழுமையாக பெற்றக்கூடிய ஒரு அரசாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறாரு. அதை மக்களோட நம்பிக்கை முழுமையாக செய்யக்கூடிய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். முழுமையாக செய்வோம் சார். அந்த போல நடக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் இமிடியேட்டா அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க. துறை ரீதியாக நிச்சயமா அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சரி புரியல, சொல்லுங்க சார். மறுபடியும் தங்க முடியாத சூழ்நிலை எதுவுமே இல்லைங்கிறத சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட் வந்திருக்குது. இன்னும் எல்லாம் கிட்டத்தட்ட 1300 சில்லற ஹாஸ்டல்ஸ் இருக்குங்க. எல்லாமே இப்போ ஆய்வு செய்யலை. கொடுத்துருக்க ஒரு ரிப்போர்ட்டின் படி எனக்கு ஒரு வாரம் தான் ஆச்சு. உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு ரிப்போர்ட்டின் படி அந்த மாதிரி உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு எந்த ஒரு ஹாஸ்டல்ஸ் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் நேரடியாக ஆய்வு செஞ்சு அதுக்கு உண்டான அறிக்கைகளை உங்களிடமே நான் சொல்றேன். சார் ஆல்ரெடி எல்லா இதுலையும் சொன்னதுதான். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இனி நான் மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு எல்லாமே அதில் தான் வருது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதே போல் தொழில்துறை நம்மளுடைய கோவையுடைய கண்ணாக இருக்கக்கூடியது கல்வி, தொழில், மருத்துவம், இது எல்லாமே நம்ம மேம்படுத்த போகிறோம். அதே போல் தனியார் நிறுவனங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அதை விட டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம அரசு துறையை நம்ம டெவலப் பண்ணக்கூடிய கட்டாயம் நம்ம இருக்கிறோம். டிராஃபிக் ஜாம் நம்ம ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. எவ்வளோதான் நம்ம பாலங்கள் கொண்டு வந்தாலும் இன்னும் டிராஃபிக் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியல. அதற்குண்டான திட்டங்களையும் நாங்கள் வகுக்க போகிறோம். கோயம்புத்தூர் நீ அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் பல நல்ல நல்ல விஷயங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறும். இந்த சார் நிச்சயமாக அதுக்கு திட்டங்களை வகுத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிட்டு தான் சார் நாங்கள் பிளானே நாங்கள் வெளியே சொல்லுவோம். நிச்சயமா சார் துறை ரீதியாக நான் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். சூப்பராக வந்திருக்கேன் சார். அதெல்லாம் இனிமேல் தான் ஒன்றா பார்ப்போம். உங்களுக்கே தெரியும், சென்னையிலேருந்து நாங்கள் இப்போ 2 days தான் நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். நிச்சயமாக அதற்கு உண்டான அதிகாரிகளை சந்திச்சு அதற்குண்டான திட்டங்கள் எதனால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு அதுக்கு எல்லாம் ஃபுல்லாக ஆய்வு பண்ணி தான் அதை நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். அதை ஆய்வு பண்ணி சொல்கிறேன் சார். சார் ஒன்றிய அரசிட்டு அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடத்தி மெட்ரோ கோயம்புத்தூர் கொண்டு வர வேண்டியது எங்களுடைய மேனிஃபெஸ்டோல இருக்குது. ஸோ அதையும் நான் செயல்படுத்தும். மாண்பு முதல்வர்கள் அதுக்குண்டான அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுவேன். நிச்சயமா சொல்லுவேன் சார். அது நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் சார். அறிவிப்பு அவர் கொடுப்பார். நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் இது வரைக்கும் நான் பண்ணல சார். அதுக்கு இனிமேல் தான் பண்ண போறோம். போதும்.